ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்களுக்கு யாராவது சேட்டிங் வந்து இங்கிலீஷில் பண்ணியிருந்தா அந்த சேட்டிங் உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா, இல்லைனா உங்களால் புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தெரியலையா, நான் சொல்கிற ப்ராசஸ் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் டெவலப் ஆகும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிபோர்டு அப்படின்ற ஒரு ஆப் தான் அது. ஸோ இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னென்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட். ஸோ இந்த ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தமிழ் தான் வேணும். ஸோ இங்கே ஸ்பானிஷ்னு இருக்குது. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு தமிழ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன மெசேஜுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்லேட் போயிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோடனே எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜிபோர்டுன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே லெஃப்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்காக, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை ஆட் கீபோர்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தமிழ் தான் வேணும். ஸோ அதை நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தமிழ் இருக்குது. ஸோ நான் தமிழ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தமிழ் கீபோர்டும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ பேக் வந்துக்கிறேன். ஸோ இதில் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து எனக்கு தமிழில் செட் பண்ணணும் அப்படின்னா கீழே குளோப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து தமிழ் கீபோர்ட் கூட மாற்றிக்கலாம் நம்ம. நான் என்ன டைப் பண்ணணுமோ இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணால் தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ இதில் நான் நலம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நலம்ன்றது வந்து டைப் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐ எம் ஃபைன்னு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்னாலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதனால் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் டெவலப் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது என்னென்னா, ஸோ இதே மாதிரி மெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் வேணுமா, இங்கிலீஷ் டு தமிழ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இதே மாதிரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலிகிராம் சேனலும் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதே மாதிரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலிகிராம் சேனலும் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஆட் ஆகி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.